வணக்கம். வெல்கம் டு அதிரன் சோம். அதிரன் சோம்ல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். நியூ இயரும் அதே மாதிரி பொங்கலும் நல்லா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதோட இப்ப நம்ம வந்து பூரிக்கு வந்து போயிருக்கோம். பூரியோட வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். பூரிக்கு ஜான் 26 அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு நாங்க வந்து போயிருந்தோம். இங்க வந்து 2 டேஸ் கன்டினியூஸா லீவு அப்படிங்கிறனாலயோ, இல்ல இங்க ஏதோ பஞ்சமின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலயா என்னன்னு தெரியல. எல்லா கோயில்லயும் வந்து ரொம்ப ரொம்ப ரஷ்ஷா சண்டே இருந்தது நாங்க இந்த புவனேஸ்வர்ல டைம்ல. இருக்க லிங்கராஜ் டெம்பிள்க்கு வந்து போயிருந்தோம். அது வந்து பழமையான சிவன் கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கேயும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அதனால தான் நாங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பி வந்து பூரிக்கு வந்து அங்க சேர்ந்தோம். லிங்கராஜ் டெம்பிள்லயும் வந்து நமக்கு உள்ள வந்து ஃபோன்ஸ் வந்து அலோட் கிடையாது. கியூல நின்னு தான் சாமிய வந்து பார்க்குற மாரி இருந்தது. அதையும் பார்த்துட்டு இப்ப நம்ம வந்து இங்க பூரிக்கு வந்துட்டோம். இங்க பூரிக்கு வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து ஆட்டோல வந்து போயிட்டுருக்கோம். ஆம், இதுக்கு வந்து ரேட் வந்து பேக் சைட்லேருந்து நமக்கு சாமி கோயிலோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொண்டு போய் விடுவாங்க. இதுக்கு ஆட்டோக்கு வந்து சாமிய 100 பார்க்கலான்னு ருபீஸ் தான் வந்து வந்தது. சார்ஜ் ஆனா பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர லென்த்தியான ஒரு கியூ வந்து இருந்தது. அத பார்த்தோனே பசங்கள நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பா வந்து போக முடியாது. அதனால நாங்க வந்து வெளியில அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இந்த கொடி கம்பத்துக்கிட்டயே நம்ம நின்னு, பூரி ஜெகநாதர வந்து கும்பிட்டு, அதுக்கப்புறம் சுத்தி வந்துட்டு கிளம்பியாச்சு. நாம வந்து புவனேஸ்வர்ல முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்க வந்ததுக்கான ரீசன் வந்து ஹோட்டல்ஸ் எதுவும் வந்து நமக்கு நல்ல ஹோட்டல்ஸா வந்து கிடைக்கல. ஏன்னா, இங்க பயங்கர ரஷ்ஷா இருந்தனால ஹோட்டல்ஸும் வந்து அவைலபிலிட்டி இல்ல. நீங்க பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு இங்க வர மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த டைம்ல பொங்கல் டைம்லயோ, இல்ல பொங்கலுக்கு அப்புறம் இந்த குடியரசு தினம் அந்த டைம்லயோ வந்து வராதீங்க. பயங்கர ரஷ்ஷா இருக்கும். சாமிய வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவே நாங்க நேரம் வந்து ஆகும். ஒரு டைம் வந்து ஏப்ரல் மந்த் அதே மாதிரி ரத யாத்திரா முடிஞ்ச பிறகு ஜூன் பாதிக்கு மேல அந்த லாஸ்ட்ல போனோம். அப்பயும் வந்து எங்களால வந்து ஜெகநாதர் வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க அந்த டைம் வரதா இருந்தா பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சாமிய பார்க்க ரோட்லேருந்து இங்க முடியும். சைட்ல வந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா, பாதிக்கு மேல இந்த பார்க்கிங் வந்து இருக்கும். இங்க தான் வந்து நம்ம மெயின்லேருந்து பார்க்கிங் வந்து பண்ற மாரி வரும். இங்க பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து மெயின் ரோட்லயே நம்ம நடந்து கோயிலுக்கு வந்து போயிடலாம். இல்லன்னா இந்த மாரி ரிக்ஷா கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரைவேட்லயே முன்னாடி வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க ஃபுல்லானனால இங்க நம்ம உள்ள வந்தோம்னா, இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். இப்ப வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அங்கேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஃப்ளோர்ஸ் வந்து இங்க இருக்கு. அப்படியே இப்ப நம்ம வந்துட்டு சாமிய அங்க வந்து கும்பிட்டுட்டு, பேக் சைட்ல வந்து எக்ஸிட் வழியா வந்து நம்ப கிளம்பிட்டோம். இப்ப எங்க போயிட்டுருக்கோம்னா, பூரி பீச்சுக்கு இந்த வந்து போறோம். பார்க்கிங் ஏரியாலருந்து நமக்கு பீச்சுக்கு வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான். நாம வந்து பூரி பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். பூரி பீச் வந்து ரொம்ப நீட்டா, குப்பை இல்லாம நல்லாருக்கும். அதே மாதிரி நல்ல எல்லா இடத்துலயுமே வைடான இப்ப ரோடு நாம வந்து இங்க வந்து இருக்கும். ஒரு 3:00 அந்த மாதிரி வந்து பீச் வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் வந்து அந்த கோல்டு டைம், அந்த பனிலாம் முடியிற டைமு. அதனால நல்ல வெயிலும் இருக்கு பகல் டைம்ல. ஈவினிங் ஆனா வந்து சில்னஸும் வந்து நமக்கு வந்துருது. நல்ல சில்லுன்னு தான் நமக்கு காத்து வந்துட்டுருந்தது. பிரைவேட் பீச் வேணும்னா கோல்டன் பீச்சுன்னு ஒரு பிரைவேட் பீச் இருக்கு. அங்க ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ₹15 ₹20 தான். நான் ஆல்ரெடி பூரி பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து நான் இத வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். வேணும்னா நீங்க அந்த வீடியோ வந்து இங்க வந்து பார்க்கலாம். நமக்கு ஒட்டக சவாரி, அதே மாரி குதிரை சவாரி, அப்புறம் இந்த பைக், ஜீப் மாரி அதுலலாம் போற மாரி ரைடெல்லாம் இங்க இருக்கு. இப்போ ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6:00 மேல இருந்தீங்கன்னா, அ நெறைய கடைகள் வந்து ஓப்பன்ல இருக்கும். எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். ஒரு 500க்கு மேல கடைகள் இருக்கும். அதில வந்து இந்த மாரி நான்வெஜ், ஃபிஷ்ஷு அந்த மாரி சீ ஃபுட் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி தர மாரி கடை இருக்கும். அ பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா இப்ப கடைகளும் வந்து என்னன்னா, இங்க இருக்கும். நல்ல லென்த்தியா வந்து நமக்கு பீச் இருக்கும். ஆனா வந்து பார்க்கிங் வந்து நம்ம இங்கலாம் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா, அந்த நோ பார்க்கிங்ல தான் பண்ணணும்னா, போலீஸ் வந்து அத வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால பார்க்கிங் வந்து முன்னாடி இருக்கு. ரொம்ப முன்னாடி. இன்னும் உள்ள போகணும். அங்க நம்ம பார்க் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம பசங்க பீச்சுக்கு 2 வரலாம். பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்க வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து அந்த சாண்ட யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கான அந்த பொருட்கள் எல்லாம் டாய்ஸ்லாம் இருந்தது. அது வந்து ₹100ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அத வாங்கிட்டு வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த புறாக்கு வந்து நாம வந்து பொறி வந்து வச்சிருக்கோம். அது வந்து அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்க நெறைய புறாக்கள் வந்து வருது. இப்ப இங்க பூரி ஜெகநாதர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஃப்ரீயா நம்ம ஃபோனு, செப்பல்ஸ், பேக்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு லாக்கர் மாரி இருக்கு ஃப்ரீயா. அங்க வந்து நம்ம போயி பேக் வாங்கி அதுக்குள்ள போட்டு டோக்கன் வாங்கிட்டு, நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரப்ப அந்த டோக்கன் காட்டுனோம்னா, நம்மளோட திங்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிர்றாங்க.
நீங்க பூரியில உள்ள போனீங்கன்னா, நெறைய வந்து புரோகிதர்கள் வந்து இருப்பாங்க. அவைங்க எல்லாருமே வந்து நீங்க அவைங்க கிட்ட அவைங்களா கூப்பிடுவாங்க. நம்ம போக்கூடாது. போயிட்டோம்னா, அவைங்க காசு குடு, காசு குடுன்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரம் இந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, காசு குடு, காசு குடுன்னு நம்மள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதில மட்டும் மாட்டிறாதீங்க. நீங்களா போய் நீங்களா வந்து சாமி பார்த்துட்டு வந்துருங்க. ஏதோ பூஜையோ, இதோ அந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நெனைக்காதீங்க. காசு தான் வந்து அவைங்க நம்மள வந்து ஏமாத்துவாங்க. அதில மட்டும் நம்ம வந்து உஷாரா இருக்கணும். உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே வந்து பிரசாதங்கள் வந்து விப்பாங்க. அந்த மாரி பூரி ஜெகநாதருக்கு வந்து பானையில செஞ்ச சாதம், அதுக்கப்புறம் பருப்பு, காய்கறிகள், அப்புறம் பூரி ஜெகநாதரோட பிரசாதங்கள், ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து கோயிலுக்கு உள்ள அந்த வளாகத்திலேயே வந்து நமக்கு வந்து சேல் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம வேணும்னா வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு, அங்கேயே வந்து நம்ப சாப்பிடுற மாரி இடம் செட்டப்பும் இப்ப நான் இந்த சங்கு வந்து செட்டப்லாம் அவங்க வந்து உள்ள ₹150க்கு வாங்குனேன். 200 வந்து சொல்லியிருந்தாங்க. அ இது எனக்கு வாங்கணுன்னுலாம் ஆசை கிடையாது. ஒரு தாத்தா வந்து ரொம்ப வயசானவரு. நடக்க முடியல. பட் அவர் அந்த வயசுலயும் வந்து விக்கிறாரு. அதுக்காக வந்து நான் ரூ. 150ன்னு சொல்லி இந்த சங்கு வந்து வாங்குனேன். இங்க ஒடிசால வந்து சாண்ட் ஆர்ட் அந்த மணல் சிற்பங்கள் வந்து செய்றது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாவே வந்து கொண்டாடுவாங்க. அந்த டைம்ல நெறைய வந்து சாண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து குழுமியிருப்பாங்க. அவைங்கலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பசங்க எல்லாரும் வந்து தண்ணீல 2 பேரும் இறங்குனனால, நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தனால, இந்த ஆர்ட் நண்டு வந்து எல்லா ரைடும் வந்து இப்போ வந்து ஈவினிங் டைம்ங்கிறனால எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி எக்கச்சக்கமான கடைகள் ரோட்டோட இந்த சைட்லயும் இருக்கு. அதே மாரி பீச் சைட்லயுமே வந்து நெறைய கடைகள் அப்படியே வந்து இப்போ நம்ம இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். டைம் ஆனனால, இங்க ஃபுல்லா வந்து பீச் வியூ வச்சு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் வந்து இந்த சைடு இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து முன்னாடியே புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல ஹோட்டலா வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க வந்து அங்க சாமிய வந்து ரொம்ப ரஷ்ஷா இருந்தனால பார்க்க முடியாதனால, வெளியிலேயே நின்னு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அந்த ஸ்ட்ரெய்ட்டான நம்ம கோவில் ரோட்லயும் வந்து எக்கச்சக்கமான ஹேண்ட்லூம் கடைகள், ஒடிசாவோட ஹேண்ட்லூம் கடைகள் வந்து நெறையா இருக்கும். பூஜை சாமானங்கள் அந்த கடைகளும் வந்து இருக்கும். நாங்க அங்க வந்து குழந்தைங்களுக்காக 2 ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ஒடிசாவோட இந்த பூரி ஜெகநாதர் இந்த கோயில்கிட்ட பிரசாதம் வந்து காஜான்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் வந்து எல்லா கடையிலயுமே வந்து நமக்கு இருக்கும். அத வந்து நம்ப ஊர்ல வந்து இந்த சுருள் பூரி அந்த மாரி சொல்லுவோம். அந்த இது வந்து எல்லா கடைகளிலும் எக்கச்சக்கமா வந்து வச்சிருப்பாங்க. அ இதோட ரேட் வந்து 1 கேஜிக்கு வந்து 250லேருந்து 350 ஈவன் 500 கூட அவைங்க வந்து 1 கேஜி வந்து விக்கிறாங்க. அந்த மெயின் ரோட்லயே வந்து பூரி ஜெகநாதர் யாத்திரை போற அந்த மெயின் ரோட்லயே வந்து நெறைய வந்து கடைகள் இருக்கு. நமக்கு தண்ணீர் வசதியும் வந்து அங்க செஞ்சு குடுத்துருக்காங்க. பூரி ஜெகநாதர நம்மள தரிசிக்க முடியலனாலும் இந்த கூட்டத்தினால பசங்கள வச்சுட்டு கண்டிப்பா போகவே முடியாது. அதனால அவர வந்து நின்னு வணங்கிட்டு, இங்கேருந்து வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெய் ஜெகநாத்.